இருட்டும் மழையுமா இருக்கிற ஒரு ராத்திரி. தூரத்துல மெதுவா கேட்கிற போலீஸ் சைரன் சத்தம். ரொம்ப அமைதியான ஒரு அமெரிக்க புறநகர் பகுதி வீடு. ஆனா அந்த அமைதிக்குள்ள ஒரு பெரிய பயங்கரமான ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த பதிவு 2011 புளோரிடாவுல நடந்த அந்த அதிர்ச்சியான டைலர் ஹாட்லி கேஸ பத்தி தான். இது ஏதோ ஒரு சாதாரண குற்றப்பின்னணி கிடையாது. ஒரு கொடூரமான குற்றத்தை செஞ்சதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ளேயே நடந்த யாருமே நம்ப முடியாத ஒரு மனதை உழுக்கும் சம்பவத்தை பத்தின ஒரு டீப்பான ஆய்வு. மனித மனசு எந்த அளவுக்கு இருட்டான ஒரு இடத்துக்கு போகும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு நிமிஷம் இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படி ஒருத்தரால இப்படி செய்ய முடியும்? ஒரு கொடூரமான குற்றத்தை செஞ்சுட்டு கொஞ்சம் கூட பதற்றமே இல்லாம உடனே ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு ஒரு பெரிய ஹவுஸ் பார்ட்டி வைக்க ஒரு மனிதனோட மூளை எப்படிங்க ஒத்துழைக்கும்? இந்த ஒரு கேள்விதான் 18 வயசான டைலர் ஹாட்லியோட கதைய உலகமே திரும்பி பார்க்கிற ஒரு மறக்க முடியாத சம்பவமா மாத்துச்சு. இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இரண்ட சைக்காலஜி என்ன? அதை நாம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும்போது உண்மையாவே மனித மனதோட ரொம்ப ஆபத்தான சில பக்கங்களை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். டைலரை வெளியில இருந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஃபேஸ்புக்ல போஸ்ட் போடுறது, ஃப்ரெண்ட்ஸோட சிரிச்சு பேசுறது, பார்ட்டிக்கு போறதுன்னு ரொம்ப சாதாரணமா சந்தோஷமா இருக்கிற ஒரு டீனேஜ் பையன் மாதிரி தான் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சான். ஆனா அந்த சிரிச்ச முகமூடிக்கு பின்னால அவனுக்குள்ள ஒரு பெரிய புயலே உருவாகிக்கிட்டு இருந்துச்சு. பல மாசங்களா அவனுக்குள்ள சிறுக சிறுக வளர்ந்த கோவம், போதை பழக்கம், மனநிலை பாதிப்பு, அது மட்டும் இல்லாம ஒரு ஆழமான தனிமை, இது ரெண்டும் எப்படி ஒரே ஆளுக்குள்ள இருக்க முடியுங்கிறது தான் இந்த கேஸ்ல நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம். வெளியில தெரியற அந்த சோஷியல் மீடியா சிரிப்பு எப்பவுமே உண்மையான மனநிலையை காட்டுறது இல்ல. டைலரோட இந்த நிலைய அவனோட அப்பா அம்மா கவனிக்காம எல்லாம் விட்டுடல. சொல்லப்போனா அவங்க ரொம்பவே கண்டிப்பானவங்க. பையனை எப்படியாவது காப்பாத்தணும், இந்த போதை பழக்கத்திலிருந்தும் அவனோட கோபத்திலிருந்தும் வெளியே கொண்டு வரணும்னு ரொம்ப போராடினாங்க. அவனை ரீஹாப்க்கு அனுப்புறது, நிறைய கட்டுப்பாடுகள் கொண்டு வரதுன்னு பல முயற்சிகளை எடுத்தாங்க. ஆனா இதனால வீட்டுக்குள்ள அடிக்கடி பெரிய சண்டைகள் தான் வந்துச்சு. இருட்டான ஒரு ஹால்வேல அமைதியா நடந்து போற ஒரு உணர்ச்சியற்ற பையன் மாதிரி நாட்கள் ஆக ஆக டைலர் தன்னோட பெற்றோர்கள்ட்ட இருந்து எமோஷனலா முழுசா விலக ஆரம்பிச்சான். இதுதான் அந்த மிகப்பெரிய ஆபத்துக்கான முதல் படி. அந்த நாளும் வந்துச்சு. ஜூலை 16, 2011. புளோரிடால ரொம்ப அமைதியான ஒரு கோடைக்கால சாயங்காலம். வெளியில பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப சகஜமா இருக்கு. ஆனா வீட்டுக்குள்ள திடீர்னு ஒரு பெரிய வாக்குவாதம், ஒரு பயங்கரமான பதற்றம் உருவாகுது. அடுத்த சில நிமிஷங்கள்ல அந்த வீட்டுக்குள்ள நடந்ததை வார்த்தையால விவரிக்கவே முடியாது. டைலர் ஒரு சுத்தியலை எடுத்து கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு கொடூரமான தாக்குதலை நடத்துறான். சில நிமிஷத்துக்குள்ள ஒரு குடும்பமே முற்றிலுமா அழிஞ்சு போச்சு. ஆனா உண்மையான அதிர்ச்சி என்னன்னு தெரியுமா? அந்த ராத்திரி அவன் செஞ்ச அடுத்த காரியம்தான். ஒரு சாதாரண மனுஷன் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சா என்ன பண்ணுவான்? ஒன்னு பயத்துல எங்கேயாவது ஓடிடுவான், இல்லனா உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவான் இல்லையா? ஆனா டைலர் செஞ்சது நம்மள உண்மையாவே உறைய வைக்கிற ஒரு விஷயம். கொஞ்சம் கூட பதற்றம் இல்லாம, எந்த இமோஷனும் இல்லாம அந்த இடத்த ஃபர்னிச்சரை வச்சு மறைச்சிட்டு, ரத்தக்கரைகளை கொஞ்சம் சுத்தம் பண்ண ட்ரை பண்ணிட்டு, ரொம்ப கேஷுவலா தன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு மெசேஜ் அனுப்புறான். இன்னைக்கு நைட்டு என் வீட்டில் பார்ட்டி. இது எவ்வளோ இருட்டான ஒரு மனநிலைன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. கொஞ்ச நேரத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீட்ல குவிய ஆரம்பிச்சாங்க. பாட்டு சத்தம், கலர் கலரா பார்ட்டி லைட்ஸ்னு அந்த இடமே களைகெட்டது. ஆனா அந்த வெளிச்சத்துக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய இருட்டு இருக்குன்னு யாருக்கும் தெரியல. அந்த பார்ட்டிக்கு வந்தவங்க பின்னாடி சொன்ன ஒரே வார்த்தை, எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறது தான். ஒரு பக்கம் சத்தமா பாட்டு, எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஆனா அங்கிருந்து சில அடிகள் தள்ளி அந்த பூட்டிய அறைக்குள்ள ஒரு மரண அமைதி, ஒரு கொடூரமான ரகசியம். இந்த ஒரு முரண்பாடு தான் இந்த உண்மை கதைய எந்த ஒரு ஹாலிவுட் த்ரில்லரை விடவும் பயங்கரமாக்குது. ஆனா நல்லா கவனிச்சு பார்த்தா அந்த பார்ட்டியில எல்லாமே சகஜமா இல்ல. டெய்லரோட நடவடிக்கைகள் ரொம்பவே விசித்திரமா இருந்திருக்கு. அவன் ஒரு மாதிரி உணர்ச்சியே இல்லாத நிலையில இருந்ததா ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி சொன்னாங்க. ஒரு நிமிஷம் சத்தமா சிரிப்பான், அடுத்த நிமிஷமே அமைதியா ஆயிடுவான். சிலர்கிட்ட ரொம்ப வித்தியாசமான வார்த்தைகளை பேசியிருக்கான். தான் செஞ்ச அந்த கொடூரத்தை ஒரு டார்க் ஜோக் மாதிரி மறைமுகமா சிலர்கிட்ட சொல்லியிருக்கான். ஆனா பாவம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் அதேதோ பையன் விளையாட்டா சொல்றான்னு நினைச்சு கடந்து போயிட்டாங்க. இப்போ நாம ஒரு முக்கியமான சைக்காலஜி விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஏன் அவன் இப்படி ஒரு பார்ட்டியை வச்சான்? நிபுணர்கள் இத நார்மல்சி பெர்ஃபார்மன்ஸ்
அதாவது இயல்பு நிலை நாடகம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மிகப்பெரிய வன்முறைய செஞ்ச பிறகு அந்த உண்மைய மனசளவுல ஏத்துக்க முடியாம அதை மறைக்கிறதுக்காக குற்றவாளிகள் ரொம்ப இயல்பா எதுவுமே நடக்காத மாதிரி நடிப்பாங்க. தான் செஞ்ச கொடூரமான அந்த உண்மைய மூடி மறைக்க டைலர் போட்ட ஒரு நாடகம்தான் இந்த ஹவுஸ் பார்ட்டி. ஆனா எந்த ஒரு பொய்யும் மாயையும் ரொம்ப நேரம் நீடிக்காது இல்லையா? அந்த ராத்திரி நேரம் ஆக ஆக பார்ட்டியில இருந்த சிலருக்கு லேசா சந்தேகம் வர ஆரம்பிக்குது. வீட்ல சில இடங்களுக்கு யாரும் போகக்கூடாதுன்னு டைலர் ரொம்ப கண்டிப்பா சொன்னது சந்தேகத்தை இன்னும் அதிகமாக்கிடுச்சு. கடைசியில ஏதோ தப்பா நடக்குதுன்னு உணர்ந்த ஒருத்தர் போலீஸ்க்கு தகவல் கொடுக்க அந்த மாயத்திரை கிழிஞ்சுது. வீட்டை சுத்தி போலீஸ் வண்டியோட சிவப்பு நீல விளக்குகள் எரிய உள்ள வந்த போலீஸ் இரத்தக்கரைகளையும் மறைக்கப்பட்ட தடயங்களையும் கண்டுபிடிச்சாங்க. முரண்பாடான பதில்கள். கடைசியில அந்த கொடூரமான உண்மை வெளிச்சத்துக்கு வந்துச்சு. டைலரோட நாடகம் அதோட முடிவுக்கு வந்துச்சு. ஆனா இந்த சம்பவத்தோட வலி டைலரை அரெஸ்ட் பண்ணதோட முடிஞ்சிடல. இதோட கண்ணுக்கு தெரியாத பழிகள் ரொம்பவே அதிகம். தன் மகனை திருத்தி ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட அந்த பெற்றோரோட நம்பிக்கை இப்படி ஒரு பேரழிவா மாறிடுச்சு. அதை விட மனசு வலிக்கிற விஷயம் என்னன்னா, அந்த பார்ட்டிக்கு வந்த அந்த டீனேஜ் பசங்க தான் தங்களுக்கு தெரியாமலே ஒரு கொலை நடந்த இடத்துல பிணங்களுக்கு பக்கத்துல நாம டான்ஸ் ஆடி இருக்கோமேன்ற அந்த நினைப்பே அவங்களுக்கு ஒரு வாழ்நாள் டிராமாவா மாறிடுச்சு. ஒட்டுமொத்த சமூகமே அதிர்ச்சியில உறைஞ்சு போச்சு. இந்த கேஸை டீப்பா அனலைஸ் பண்ண மனநல நிபுணர்கள் சொல்ற மிக முக்கியமான எச்சரிக்கை என்னன்னு தெரியுமா? வன்முறை அப்படிங்கிறது திடீர்னு ஒரே ராத்திரியில உருவாயிடுறதில்ல. அது பல மாசங்களா தனிமை, கவனிக்கப்படாத கோபம், போதை பழக்கம் மூலமா ஒருத்தரோட மனசுல மெதுமெதுவா வளருது. இந்த அறிகுறிகளை ஆரம்பத்திலே கவனிச்சு அவங்களுக்கு சரியான உதவி கிடைக்காதப்பதான் அது ஒரு பெரிய வெடிப்பா மாறுது. இது ஒவ்வொரு குடும்பமும் கவனிக்க வேண்டிய, கத்துக்க வேண்டிய ஒரு பாடம். இந்த பதிவு நம்ம எல்லாருக்கும் தர்ற ஒரு நேரடியான பாடம் இதுதான். இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த சோஷியல் மீடியா உலகத்துல இன்ஸ்டாகிராம்லயோ ஃபேஸ்புக்லயோ ஒருத்தர் சிரிச்சிட்டு போட்டோ போடுறதால மட்டுமே அவங்க மனதளவுல ஆரோக்கியமா இருக்காங்கன்னு நம்ம கண்டிப்பா நினைச்சுக்க கூடாது. அந்த டிஜிட்டல் சிரிப்புக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய மன போராட்டம் இருட்டு மறைஞ்சிருக்குன்னு யாருக்கும் தெரியாது. வெளியே தெரிகிற அந்த முகமூடிய நம்பி உள்ள இருக்கிற ஆபத்தை நம்ம பல நேரங்கள்ல தவற விடுறோம். அந்த வீட்ல எரிஞ்ச பார்த்தி விளக்குகள் எல்லாம் அணைஞ்சு பல வருஷங்கள் ஆகிடுச்சு. ஆனா அந்த சம்பவம் விட்டு சென்ற இருளும் பயமும் இன்னும் அப்படியே தான் இருக்கு. அதிகாலையில வெறும் போலீஸ் விளக்குகள் மட்டும் ஒளிரும் அந்த தனிமையான வீட்டை பார்க்கும்போது இது நமக்குள்ள ஒரு ஆழமான கேள்வியை விட்டு செல்லுது. உங்களுக்கு தெரிந்தவர்கள், தினமும் உங்ககிட்ட சிரித்து பேசும் நபர்களின் முகத்திரைக்கு பின்னால் மறைந்திருக்கும் உண்மைகள் என்ன? இந்த மாதிரி இன்னும் பல ஆழமான மனதை உழுக்கும் உண்மை குற்ற பின்னணிகளையும் உளவியல் ஆய்வுகளையும் தொடர்ந்து பார்க்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு அதிர்ச்சியான பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.